ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். கட்டாயம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல தேவையானது முட்டை. நான் 2 எக்கு சேர்த்துக்க போகிறேன். ஒரு பவுலில் 2 எக்கு உடச்சி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய உப்பு சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம இதில் சுகர் ஆட் பண்ண போகிறோம். காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர், ரெண்டு எக்குக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பிரெட் எடுத்துக்கோங்க. சீஸ் ஸ்லைஸ் நான் எடுத்துக்கிறேன். ஒரு பிரெட் மேலே இந்த சீஸ் ஸ்லைஸ் வச்சுருங்க. இதுக்கு மேலே இன்னொரு பிரெட் வச்சிடலாம். இப்போ இதை ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம். பிரெட்டில் எல்லா சைட்லேயுமே இந்த எக்கு படணும். அதனால் ஒரு 3-4 டைம்ஸ் அதை திருப்பி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேன் எடுத்து வச்சிடலாம். இதில் பட்டர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பட்டர் போட்டாச்சு, நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிப் பண்ண அந்த பிரெட் எடுத்து இதில் வச்சிடலாம். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியமில் வச்சுக்கோங்க. லோலேயும் வைக்க வேண்டாம், ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். இப்போ அந்த பட்டர்லேயே இந்த பிரெட் ஃபுல்லாகவே டோஸ்ட் ஆகணும். இப்போ பிரெட்டை திருப்பி போட்டுடலாம். பாருங்க, ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. மெதுவாகவே திருப்பி போடுங்க, ஏன்னா பிரெட் ரெண்டுமே வந்து அந்த சீஸில் ஒட்டியிருக்காது. அந்த ஹீட் பட தான் சீஸ் வந்து மெல்ட் ஆகும். அந்த டைம் தான் பிரெட்டு 2 சைடுமே வந்து அந்த சீஸில் ஒட்டிக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் திருப்பி போடும்போது மட்டும் ஏதாவது ஸ்பூன் ஏதாவது ஒரு சப்போர்ட்க்கு எடுத்துக்கோங்க. பிரெட் வந்து ஈஸியாக இருக்கும் திருப்பி போடுறதுக்கு. இப்போ 2 சைடுமே வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கட்டாயம் சீஸ் வந்து உள்ளே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் வந்து நம்ம அந்த கரண்டி வச்சு மேலே ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா 2 சைடுமே பிரெட் வந்து அந்த சீஸில் நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான். இப்போ சூப்பரான டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. இது கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கட்டாயம் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.